பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறோம். இந்த நாளில் கூட நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் நமக்கு பல சூழ்நிலைகளை நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறது இல்லையா? ஒவ்வொரு காலங்களும் நமக்கு ஒவ்வொரு பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. ஒவ்வொரு சூழ்நிலைகளும் நமக்கு ஒரு பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. அதனால தான் எபேசியர் 5:16 சொல்லுது, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளுக்கு ஊழியங்கள்ல அநேக காலங்கள நம்ம பிஸியா நம்ம காணப்படுகிறது. அநேக நேரங்களுடைய வாழ்க்கையில அநேகருடைய வாழ்க்கையில பிஸி பிஸி என்று சொல்லி ஓடி விடுகிறோம். ஆனா காலங்கள நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக அதிக நேரத்தை நம்ம செலவு செய்வதில்லை. அதனால இன்னைக்கு பாருங்க, அநேக குடும்பங்கள், ஊழியருடைய குடும்பங்கள் கூட அந்த காலத்தை சரியாய் பயன்படுத்தாததுனால, குடும்ப வாழ்வாக இருக்கட்டும், ஊழியங்களாக இருக்கட்டும், இந்த 2யும் சரியான பாதையில, சரியான காலத்தை, சரியான நேரத்தை கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்துகிறது இன்னைக்கு குறைந்து போய் வருகிறது. இன்னைக்கு அந்த ஊழியத்தை நாம் பார்க்கும் பொழுது, இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஊழியங்கள் வளருகிறது, பெருகுகிறது என்றெல்லாம் சொல்லலாம். ஆனாலும் கர்த்தருடைய கிருபை இவ்வளவுதான் ஊழியம் அப்படிங்கிறதல்ல. நம்முடைய பிரயாசத்திற்கு வேண்டிய பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு ஊழியங்கள்ல நம்ம எவ்வளவு பிரயாசப்படுகிறோம், எவ்வளவு நேரத்தை ஊழியத்துல கொடுக்கிறோம் என்பது நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒன்றாக கருதுகிறோம். அப்ப இன்னைக்கு நம்முடைய வேதாகமத்தை நம்ம எவ்வளவு தூரம் நம்ம தியானிக்கிறோம், எவ்வளவு தூரம் நம்ம படிக்கிறோம். நம்முடைய ஊழிய பகுதியில் இன்னைக்கு நம்ம சாதாரணமான அரசாங்க அதிகாரிகள், கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கலாம், தனியார் நிறுவனங்களில் வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம், 8 மணி நேரம், குறைந்தபட்சம் 7 மணி நேரம் அவங்க வேலை செய்கிறத பார்க்க முடிகிறது. சரியா? அதனால கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து வருகிறார். அதே போலதான் நாமும் கூட ஊழியங்களில் அநேக நேரங்களில் ஊழியம் செய்வதற்கு வேண்டிய நேரத்தை விட்டுவிட்டு, காலத்தை விட்டுவிட்டு, நம்முடைய சுய தேவைகளுக்காக, வேலைகளுக்காக அலைந்து ஓடிக்கொண்டிருக்கிறத விட்டுட்டு, இன்னைக்கு தேவனுக்காக, ஊழியத்திற்காக வருகிற நீங்கள் உண்மையாய் கர்த்தருக்காக நீங்கள் ஊழியம் செய்வீர்களே ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். அப்போ காலத்தை நீங்க சரியா பயன்படுத்துங்க. ஊழியம் அதே போல குடும்ப வாழ்வுக்கா நேரங்க போகும் பொழுது அநேக ஊழியர்கள் பாருங்க, குடும்பத்துல மனைவிக்கு நேரத்தை கொடுக்கறது இல்ல, பிள்ளைகளோட நேரம் செலவிடுவதில்ல. இப்படி இருக்கிற காலங்களை நீங்க அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு, நிச்சயமா அவங்க பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் கொஞ்ச நேரம் டைம், அவங்களுக்கும் காலம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கும் ஒரு மனசு இருக்கு இல்லையா, அவங்களுக்கும் ஆசை இருக்கிறது இல்லையா, அவங்களுக்கும் பாசம் என்பது இருக்கிறது இல்லையா. அப்போ அவர்களும் விசுவாசிகளும் நமக்கு எல்லாரும் தேவைதான். ஆனால் அதை காட்டிலும் வேதம் சொல்லுகிறது, குடும்பத்தை சரியாய் நடத்த தெரியாவிட்டால் எப்படி சபையை நடத்த முடியும்? அப்போ குடும்பங்களையும் நம்ம பாதுகாத்து கொள்ளணும், குடும்பத்திற்கு நேரத்தை கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு நேரத்தை கொடுக்கணும். அப்போ நம்முடைய வாழ்வு ஏற்ற காலத்தில் நம்ம கொடுக்கப்பட்ட நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில நேரங்களை சரியா பயன்படுத்துங்க. கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்வை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.